ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களே. இன்னைக்கு நம்ம தி 100 சீரிஸோடைய சீசன் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 4 சீசனை பார்த்துருங்க. அப்போ தான் இந்த சீசன் 5 உங்களுக்கு புரியும். ஸோ போன சீசனோட எண்டிங்கில் வந்து உலகம் ஃபுல்லாக பராமரிப்பு இல்லாததுனால நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் வெடிச்சு சதறி அது ஒரு ரேடியேஷன் சூறாவளியாக மாறி மக்களை கொல்றதுக்கு வருது. ஸோ இதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக கிரவுண்டர்ஸோடைய 12 கிளானும் ஸ்கை பீப்புளும் ஒரு கிளானுக்கும் 100 பேருன்னு ஒரு பங்கர்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம கிளார்க்கு பெல்லமி இவங்க எல்லாருமே ரேவன் கூட சேர்ந்து ராக்கெட்ல மேல போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல கிளார்க்க மட்டும் உங்களால கூட்டிட்டு போக முடியல. அவ்வளவுதான், கிளார்க்கு நம்ம சாக போறோம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா கிளார்க்கும் ஒரு நைட் பிளட். சோ கிளார்க் உயிரோட இருக்காங்க. அப்பதான் கிளார்க்கு வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை பாக்குறாங்க. அதுவும் கைதிகள் எல்லாம் கூட்டிட்டு போற ஸ்பேஸ் ஷிப். சோ இந்த இடத்துலயே சீசன் 4 வந்து முடிஞ்சிருக்கும். சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ சீசன் 5 உடைய ஸ்டார்டிங்ல அந்த அப்பாக்லிப்ஸ் நடந்து நம்ம கிளார்க்கு உயிர் பொழைக்கிறாங்க. சோ கிளார்க்குக்கும் நம்ம நைட் பிளட் அதனால தான் உயிர் பொழைச்சிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அப்பாக்லிப்ஸ்னால பூமியில இருக்கிற மரம் செடி கொடி அவ்வளோ ஏன் கடல் தண்ணியே வத்தி போயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமையில வெளியே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. எல்லாமே சரியாக எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகும். ஆனா அது வரைக்கும் கிளார்க்னால வெளியவே இருக்க முடியாது. ஏன்னா இங்க வேட்டையாட மிருகங்கள் கூட இல்ல. சோ அதனால அந்த பங்கருக்கு போகலான்னு பார்த்தா அங்க பில்டிங் எல்லாம் இடிஞ்சு போய் பங்கரை மொத்தமா க்ளோஸ் பண்ணிருக்கு. சோ அதனால கிளார்க்னால பங்கருக்குள்ள போக முடியல. சரி, மேல ஸ்பேஸுக்கு போன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது பேசலான்னு ரேடியோ மூலியமா அவங்க பேசுறாங்க. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் உங்களுக்கு கிடைக்கல. அவ்வளவுதான், கிளார்க்கும் இதுக்கு மேல நம்மளால உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாகலான்னு போறாங்க. பார்த்தா பறவைகள் பறந்து போகுது. பறவை ஒரு பக்கம் போகுது அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி மரங்கள் இருக்கும் தான் அர்த்தம்னு வேகமா கிளார்க்கும் அந்த பறவைகள் போன டைரக்ஷனுக்கு போறாங்க. போய் பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஒண்ணு. அந்த இடம் மட்டும் இந்த அப்பாக்லிப்ஸ்ல இருந்து தப்பிச்சு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. இப்பதான் கிளார்க்குக்கும் நிம்மதியே. சரி, அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு கிராமமே இருக்கு. அங்க கிரவுண்டர்ஸ் இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க போல. ஆனா போய் பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா என்னதான் அந்த புயல்ல இருந்து தப்பிச்சாலும் ரேடியேஷன் அதிகமா இருந்ததுனால மக்கள் அதை தாங்க முடியாம இறந்து போயிட்டாங்க. சோ எல்லாரும் இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு கிளார்க் நினைக்கும் போதுதான் ஒரே ஒரு குட்டி பொண்ணு மட்டும் உயிரோட இருக்காங்க. அவங்களோட பேரு மேடி. சோ இந்த பொண்ணு ஒரு நைட் பிளட்ன்றதுனால இதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. சோ நம்ம கிளார்க்கும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணா அந்த பொண்ணு கிளார்க்கையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கிளார்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. சோ அந்த பொண்ணு டிராயிங் வரையத்தா இருக்கட்டும், ஸ்பேஸுக்கு போன நம்ம பெல்லமி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க டிராயிங் வரைஞ்சி அந்த பொண்ணு கிட்ட காட்டுறாங்க. அந்த மேடின்ற பொண்ணும் கிளார்க்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் மாதிரியே கூடவே இருக்காங்க. இந்த நேரத்துல ஸ்பேஸ்ல இருக்கிற நம்ம கிளார்க்கோடைய ஃப்ரெண்ட்ஸ். சோ இவ்வளவு நாட்களா அவங்க ஸ்பேஸ்லயே இருக்காங்க. ஸ்பேஸ்லயே நம்ம உடம்பு வீக் ஆக கூடாதுன்னு சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறாங்க. பூமியில இருந்து கிளம்பும் பொழுது அந்த எமோரின்ற பொண்ணும் நம்ம ஜான் மர்ஃபியும் லவர்ஸா போனாங்க. ஆனா இப்ப ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காம பிரிஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பெல்லமி இருக்கார்ல, ஐஸ் நேஷனோட அந்த ஈகோன்ற பொண்ணு, அவங்கள தானே ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஒரு லவ் வேற ஓடுது. அப்படின்னு நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது பெல்லமி கூட மர்ஃபி சண்டைக்கு வராரு. 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வெளியே ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கிறத பாக்குறாங்க. அதோட அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஒரு பாட் மட்டும் அப்படியே கீழே இறங்கி போகுது. எங்க ரேவனும் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் கூட கான்டாக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த ஒரு சிக்னலுமே ரிசீவ் ஆகல. சோ அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிறவங்க பூமிக்கு போறாங்க அப்படின்னா பூமி ஒருவேளை நார்மலா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில இவங்க எல்லாரும் இருக்காங்க. சோ அப்படி கீழே போன அந்த பாட தான் பூமியில நம்ம கிளார்க்கு பாத்துருப்பாங்களே. சோ அந்த பாட் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் ஷிப்பே பூமியில இறங்குது. அதுல இருந்து கையில பயங்கரமான கன் எல்லாம் வச்சுக்கிட்டு சில ஆட்கள் வராங்க. சோ இவங்களை பார்த்து கிளார்க்கு பயப்படுறாங்க. கூட இருக்கிற அந்த மேடின்ற பொண்ணை வந்து பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு இங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கிளார்க்கு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மேடி பொண்ணு இருக்கிற இடத்துல இருந்து கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. கிளார்க்கு பயந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒருத்தர் அந்த குட்டி பொண்ணை இழுத்து தள்ளி விடுறாரு. அந்த பொண்ணு தான் இவரை ஷூட் பண்ணிட்டாங்க போல. அதனால பதிலுக்கு இந்த பொண்ணை ஷூட் பண்ண வராரு. இவங்க குரூப்லயே இருக்கிற ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு. அதெல்லாம் வேணா பாவம்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் கேட்காம ஒரு ஷூட் பண்ணலான்னு வரும்போது தூரத்துல இருந்து கிளார்க்கு காலி பண்றாங்க அந்த பர்சனை. அடுத்தது கூட இருக்கிற இன்னொரு பர்சனையும் அடிச்சு கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது மேடி தடுக்கிறாங்க. அவர் என்ன காப்பாத்ததா நினைச்சாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல இங்க யாரும் நல்லவங்க கிடையாதுன்னு அந்த பர்சனையும் போட்டு தள்ளுறாங்க கிளார்க்கு. சோ இந்த அப்பாக்லிப்ஸ்க்கு அப்புறம் கிளார்க் எப்படி இருக்காங்க, ஸ்பேஸுக்கு போனவங்க எப்படி இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பங்கருக்குள்ள போனவங்கள பத்தி ஒன்னும் தெரியல. இப்பதான் தெரிய வருது. பார்த்தா கிரவுண்டர்ஸ் ஆளுங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத அப்படியே சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஆக்டேவியா பாக்குறாங்க. சோ பூமி கடியில கிளாடியேட்டர் மாதிரி இவ்வளவு கொடூரமா சண்டை போட்டுக்கிறாங்களே ஏன் அப்படின்னும் போதுதான் கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. ஸ்கை பீப்பிளோட சேர்த்து 12 கிளான் கிரவுண்டர்ஸ் சேர்ந்தவங்க மொத்தம் 1200 பேரு இந்த பங்கருக்குள்ள இருக்காங்க. சோ பங்கருக்குள்ள வந்து அந்த அப்பாக்லிப்ஸ்லாம் நடந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த 1200 பேர்ல சில பேர் கொஞ்சம் ஓவரா பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, திருடுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் போகுது. சோ அதனால இதுக்கு ஏதாவது ஒரு ரூல்ஸை போடலாமா, அதாவது தண்டனையை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பதான் மேல யாரோ பங்கரை ஓபன் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. யாரு? நம்ம கிளார்க் தான். திரும்ப பங்கருக்கு வரலான்னு பங்கர் மேல இருக்கிற கல்லெல்லாம் நகர்த்த ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த சவுண்ட். சோ மேல யாரோ உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் போயிட்டு பங்கரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா முடியவே இல்ல.
இல்ல, ஏன்னா பங்கர் டோருக்கு மேலதான் உடைஞ்சு போன பில்டிங்ஸ் உடைய பார்ட்ஸ்லாம் இருக்கு. சோ வெளிய இருந்து யாராவது அதை நகர்த்தி விட்டு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இவங்களால வெளியே வர முடியுமே. சோ அது வரைக்கும் வேற வழி இல்ல, இந்த பங்கர்லயே உயிர் பொழைச்சாகணும். அதோட வருஷங்கள் போக போக கண்டிப்பா 1600 பேருக்குலாம் சாப்பாடு கிடைக்காது. ஒன்னு சாப்பாடோட அளவை கம்மி பண்ணணும், இல்லனா மனுஷங்களை கொல்லணும். சோ ஸ்கை பீப்பிள சேர்ந்த ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, மத்தவங்க எல்லாம் சாகட்டும், ஸ்கை பீப்பிள நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இந்த பங்கர்லயே விவசாயம் எல்லாம் பண்றாங்க. அந்த இடத்துல போயிட்டு சேஃபா இருக்காங்க. அதோட டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. சோ அவங்க சாப்பிட்டு உயிரோட இருக்கலாம், வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சாக வேண்டியதுதான். சோ இதனால கிரவுண்டர்ஸ் எல்லாம் கடுப்பாக்குறாங்க ஸ்கை பீப்பிள் மேல. அதனால வெளியே இருக்கிற ஸ்கை பீப்பிள் எல்லாம் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாஹாவெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா ஆக்டேவியாவும் வந்து தடுத்துறாங்க. சோ க்ளோஸ் பண்ண அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜாஹாவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா ஸ்கை பீப்பிள் இதை தெரிஞ்சு பண்ணல, ப்ளீஸ் அவங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆக்டேவியாவும் ஓகேன்னு சொல்லி கிரவுண்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமாவே நாங்க லாக்கை ஓபன் பண்ணிடுவோம், ஆனா நீங்க ஸ்கை பீப்பிள அட்டாக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிரவுண்டர்ஸ் சேர்ந்த இவங்கலாம் வந்து, நீ யார் அதை சொல்றதுக்கு, நீ என்ன எங்க லீடரா, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், ஸ்கை பீப்பிள் வந்தா அவங்கள கொல்லதான் போறோம் அப்படின்னு சொல்ல ஆக்டேவியாவும் அவங்க கூட சண்டைக்கு போறாங்க. எல்லாரையுமே போட்டு தள்ளுறாங்க. இதுக்கு மேல யார் என்கிட்ட மோத போறது அப்படின்னு கேட்க ஆக்டேவியா கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற எல்லாருமே ஆக்டேவியா கிட்ட தலை வணங்குறாங்க. சோ உள்ள இருந்து ஸ்கை பீப்பிள் எல்லாரையும் வெளியே கொண்டு வந்தாச்சு, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு காரணமான அந்த லேடி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க கிரவுண்டர்ஸ் சில பேர்னு எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு ஆக்டேவியா கூட்டிட்டு வராங்க. சோ அதான் எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, யார் யாரு தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கான தண்டனை இதுதான், அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கணும், யார் உயிரோட இருக்காங்களோ அவங்கள மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடியும் கத்தி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சுத்தி வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த லேடியை போட்டு தள்ளிட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. சோ இந்த விஷயம் அப்படியே தொடர்ந்து வந்து இப்ப ஒரு கிளாடியேட்டர் மேட்ச் மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதை ஆக்டேவியாவும் பாக்குறாங்க. சோ கதை ஸ்பேஸுக்கு போகுது. அங்க இருக்கிற நம்ம பெல்லமி, ரேவன் இவங்க எல்லாருமே திரும்ப பூமிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு போதுமான ஃபியூவல் இல்ல. நல்ல வேளையா ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்ததுல, அதுல இருந்து ஒரு பார்ட் மட்டும் தானே கீழே போச்சு. சோ மிச்சம் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு ஃபியூவல் கிடைக்குமான்னு போறாங்க. பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே ஃபியூவல் மட்டும் இல்லாம ரொம்ப அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டர் சிஸ்டமும் இருக்கு. சோ அதனால இவங்க உள்ள வந்த உடனேமே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ரேவன் உடனே அந்த அலாரத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது தான் நிறைய வீடியோ ஃபைல்ஸ்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஆலின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மக்கள் ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க. அதுவும் எதுக்காகனா, பூமியில ரொம்ப ரேரா இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் ஸ்பேஸ்ல இருக்கிற விண்கற்கள்ல ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் மைனிங் பண்றதுக்காக தான் போறாங்களே. சோ ஒரு ஆஸ்ட்ரோநாட்ஸ், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் மைன் பண்ண போக மாட்டாங்கல்ல. சோ அதனால இந்த மைன் பண்ற கஷ்டமான வேலையை செய்யறதுக்காக பூமியில ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த மோசமான கிரிமினல்ஸை கூட்டு போறாங்க. சோ அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கிரிமினல்ஸ் இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு ப்ராப்ளம் பண்ணி இருந்த ஆஸ்ட்ரோநாட், சயின்டிஸ்ட் எல்லாம் சாகடிச்சிட்டு அந்த ஷிப் மூலியமா திரும்ப பூமிக்கு வரலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க போட்ட சண்டையில த்ரஸ்டர்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆகி ஸ்பேஸ் ஷிப் ரொம்ப ஸ்லோவா தான் பூமிக்கு வரும். கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுமா. சோ அதனால கிரையோ ஸ்லீப்ல எல்லாருமே பூமிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. சோ 100 வருஷம் கழிச்சு இப்ப வந்துட்டாங்க. சோ கிரையோ ஸ்லீப்ல இருந்து கொஞ்சம் பேர் தான் கண்ணை முழிச்சு எழுந்திருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பாட் மூலியமா பூமிக்கு வந்திருக்காங்க. பூமியே அழிஞ்சு போயிருக்கு. ஒரே ஒரு பள்ளத்தாக்கு மட்டும் தான் பச்சை பசேல்னு இருக்கு. சோ அங்கதான் லேண்ட் ஆகுறாங்க. இததான் கிளாருக்கும் பார்த்திருப்பாங்க. சோ இப்படி பூமிக்கு வந்தாங்கல்ல, இவங்கள லீடரா இருக்கிறது ஒரு லேடி தான். அவங்களோட பேரு டியோசா. காட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது. நம்ம கிளாருக்கு வேற 2 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. சோ யார் இருக்காங்களோ அவங்கள பிடிங்கன்னு சொல்லி ஆளுங்களெல்லாம் அனுப்ப அவங்க கிளார்க்க பிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட வேற லெவல் வெப்பன்ஸ்லாம் இருக்கு. கிளார்க்கால தப்பிக்க முடியல. ஆனா அந்த மேடி மாட்டக்கூடாதுன்னு மேடியை மட்டும் பத்திரமா ஒளிய வச்சிடறாங்க. சோ இங்க நம்ம கிளார்க்க போட்டு செம்ம டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட மேல ஸ்பேஸ்ல வந்து பெல்லமி இவங்கலாம் வந்து இந்த டியோசாவுடைய ஸ்பேஸ் ஷிப்குள்ள போயிருப்பாங்கல்ல, அப்ப அலாரம் கூட அடிச்சிருக்குமே, அந்த அலாரமுடைய நோட்டிபிகேஷன் இங்க கீழே உங்களுக்கு வர கிரையோ ஸ்லீப்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனை எழுப்பி விடுறாங்க, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக. அப்படி எழுந்த பர்சன் வந்து பெல்லமி, மர்ஃபி இவங்க எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே 100 வருஷம் கிரையோ ஸ்லீப்ல இருந்துட்டு ஒரு பர்சன் எழுந்த உடனே ஒரு ஆள் அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதெல்லாம் ஓட முடியுமா? அதே மாதிரிதான் கிரையோ ஸ்லீப்ல தூங்குறவங்களாலையும் அவங்க உடம்ப சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எழுந்திருச்சு ஒழுங்கா நடக்கவே பல மாசங்கள் ஆகும். சோ எது என்னவோ கதைக்குள்ள வருவோம். அப்படி கிரையோ ஸ்லீப்ல இருந்து வந்த பர்சனை அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் கிரையோ ஸ்லீப்ல இருக்காங்க. சோ இவங்களுக்கு தெரியும்ல, இது எல்லாமே கிரிமினல்ஸ் தான். கீழே போனவங்க கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள பிளாக்மெயில் பண்ணணும்ன்றதுக்காக இங்க கிரையோ ஸ்லீப்ல இருக்கிறவங்கள கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டலான்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக ரேவனும் மர்ஃபியும் அங்கேயே இருக்காங்க. மத்தவங்க இருக்காங்கல்ல, பெல்லமி, மான்டி, எமோரி, எக்கோ இவங்க எல்லாருமே பூமிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போன உடனே டியோசாவுடைய ஆளுங்க சுத்தி வளைக்கிறாங்க. நல்ல வேளையா நம்ம கிளார்க் கூட இருந்த அந்த மேடின்ற பொண்ணு வந்து அங்க இருக்கிற ஆட்களை காலி பண்றாங்க. அதோட அந்த மேடி வந்துட்டு பெல்லமியை பார்த்த உடனே, உங்க பேரு பெல்லமி தானே, கிளார்க் உங்களை வரைஞ்சிருக்காங்க, இவ கிளார்க் இந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நம்ம பெல்லமி மட்டும் தான் போறாரு. மத்தவங்க எல்லாம் சேஃபான இடத்துல இருக்காங்க. பெல்லமி அந்த டியோசாவை பார்த்து,
அவளை ஒழுங்கா உயிரோட விட்டுடு, இல்லனா உன் ஆளுங்க ஸ்பேஸ்லயே வெடிச்சு இறந்து போயிடுவாங்கன்னு சொல்ல ஸ்பேஸ்ல டியோசா யூஸ் பண்ண அந்த கப்பையும் கொண்டு வந்து காட்டுறாரு. டியோசாவும் புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்திருக்காங்கன்னு. இவ ஒருத்திய காப்பாத்த ஸ்பேஸ்ல இருக்கிற எங்க ஆளுங்க அவ்வளவு பேரை கொலை பண்ண போறனா இவ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் போலயே அப்படின்னு சொல்ல பெல்லமியும் ஆமான்னு சொல்றாரு. அதுவும் கிளார்க்கும் பெல்லமியை பார்த்ததுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். டியோசாவும் பெல்லமி கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுடைய ஆட்கள் ஒரு 1200 பேர் பங்கர்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பில்டிங்லாம் உடைஞ்சு பங்கருடைய என்ட்ரன்ஸை மூடி இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த மைனிங் பண்ற மிஷினை யூஸ் பண்ணி ஓட்ட போட்டு பங்கர்ல இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும் இப்படின்னு சொல்ல டியோசாவுக்கும் வேற வழி இல்ல. சரி ஓகேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல டியோசாவுடைய ஆளுங்கள்லயே ஒரு ஹேக்கர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நீ இங்க இருந்துகிட்டே எப்படியாவது மேல இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணு, அங்க கிரையோஸ்லீப்ல இருக்கிற நம்ம ஆளுங்க மொத்தமா எழுப்பி விட்டுருன்னு சொல்றாங்க. இந்த ஹேக்கரும் ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. ஏன்னா மேல இருந்து ரேவன் ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய மற்ற விஷயங்களை இவங்க தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது தான் ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ்ஷிப்போட பேர் வந்து எலிஜியஸ் 4. இதுக்கு முன்னாடியே எலிஜியஸ் 1, 2, 3ன்னு 3 ஸ்பேஸ்ஷிப்பை மனுஷங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ எலிஜியஸ் 1ன்றது வந்துட்டு ஆள் இல்லாத ஒரு ஸ்பேஸ்ஷிப். ஸோ இந்த ஸ்பேஸ்ஷிப் தான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரொம்ப ரேரான மினரல் இருக்கிற ஒரு விண்கல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மினரலை மைன் பண்றதுக்காக எலிஜியஸ் 2ன்னு சொல்லி மனுஷங்க இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை அனுப்பியிருப்பாங்க. ஆனா அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன்னா மேன் பவர் ரொம்பவே கம்மியா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எலிஜியஸ் 4 ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி அதுல மேன் பவருக்காக பூமியில இருக்கிற கைதிகளை போட்டு அனுப்புறாங்க. ஆனா இந்த எலிஜியஸ் 3 அப்படின்ற ஸ்பேஸ்ஷிப் வந்து எதுக்காக அதை உருவாக்குனாங்க, எதுக்கு அதை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்கன்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. சோ இப்படி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது கீழே டியோசாவுக்கு எப்படியாவது மேல ரேவன் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப்பை இவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு தோணுது. சோ கீழே இருந்து ஒன்லி இவங்களால டாக்கிங் சிஸ்டமை தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே. சோ அப்படி டாக்கிங் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணி ஓப்பன்ல வச்சதுனால ஆக்சிஜன் எல்லாமே வேகமா வேஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. சோ அதனால கிரையோஸ்லீப்ல இருக்கிற அந்த கைதிகளை தவிர நம்ம மர்ஃபியும் ரேவனும் சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க. சோ ரேவனுக்கும் மர்ஃபிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக கிரையோஸ்லீப்ல இருக்கிறவங்களை இவங்களே எழுப்பி விட்டுறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி நம்ம மட்டும் சாக மாட்டோம், டியோசாவோட ஆளுங்களும் இறந்து போயிடுவா அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா இப்போ அந்த டாக்கிங் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணி ஆக்சிஜன் லெவல் நார்மல் ஆயிடுது. டியோசாவோட ஆளுங்க எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான், மர்ஃபியும் ரேவனும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ அப்புறம் டியோசா என்ன பண்றாங்கன்னா அந்த பங்கருக்கு போயிட்டு பெல்லமி சொன்ன மாதிரியே ஓட்ட போட்டு அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்கை பீப்புள் கிரவுண்டர்ஸ்னு எல்லாரையுமே காப்பாத்துறாங்க. அதுவும் பெல்லமி உள்ள வராரு. ஆக்டேவியா பெல்லமியை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம். 1200 பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப வெறும் 800 பேர் தான் இருக்காங்களாம். சோ அந்த அளவுக்கு இந்த கிளாடியேட்டர் சண்டை போட்டு போட்டு எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. சோ ஒன்ஸ் அவங்க எல்லாரையுமே மேல கொண்டு வந்த உடனே டியோசா சொல்றாங்க எங்களுக்கு தேவையான இடம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வரக்கூடாது, அதோட நாங்க சொல்றத தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்டேவியா செமையா கடுப்பாக்குறாங்க. சோ இத டியோசா கூட இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஆக்டேவியாவை ஷூட் பண்ண நல்ல வேலையா குறுக்க ஆளுங்கெல்லாம் வந்து குண்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆக்டேவியாவுக்கு எதுவும் ஆகல. நம்ம ஆக்டேவியா, கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்புள் இவங்க எல்லாருமே அந்த பங்கர் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த டியோசாவும் அவங்க ஆளுங்களும் வந்து அந்த பசுமையான பள்ளத்தாக்குல இருக்காங்க. அதோட இந்த 800 பேரையும் விட்டு வச்சா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து மிசைல் அனுப்புறதுக்கான வேலையை பார்க்க சொல்றாங்க அந்த ஹேக்கர் கிட்ட. ஆனா அந்த மிசைல அனுப்புற கோடு எல்லாத்தையுமே நம்ம ரேவன் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கோட் தெரிஞ்சாதான் மிசைல அனுப்ப முடியும். ஆக்டேவியா, கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்புள்னு எல்லாரையுமே சாகடிக்க முடியும். சோ அதனால இவங்க அந்த பெரிய பாட்ல இருந்து பூமிக்கு வந்திருப்பாங்களா, அதே பாட்ல திரும்ப எலிஜியஸ் 4 ஸ்பேஸ்ஷிப்புக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் ரேவன் இருக்காங்க. அப்பதான் அந்த கோடை தெரிஞ்சுக்க முடியும்னு. சோ ஆக்டேவியாவும் பெல்லமியை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நம்ம திரும்பவும் ஒரு போருக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துலயே எபிசோடு 4 முடியுது. சோ அடுத்த நாள் ஆகுது. ஆக்டேவியா வந்து மேப் எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு அந்த பள்ளத்தாக்குக்கு போயிட்டு நம்ம இந்த மோசமான கைதிகளையும் அவங்க ஆளுங்களையும் காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரூவோட அவங்க போறாங்க. இந்த விஷயம்லாம் டியோசாவுக்கும் தெரிய வருது. அதோட இந்த ஹேக்கர் இருக்கார்ல, அவரோட வேலை என்னன்னா நம்ம ரேவனையும் மர்ஃபியும் டார்ச்சர் பண்ணி அந்த மிசைலோடைய கோடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அப்பதான் தெரிய வருது உண்மையில அந்த மிசைலோடைய கோடை மாத்தினது ரேவன் கிடையாது, இந்த ஹேக்கர் தான். ஏன்னா இதனால அப்பாவி மக்கள் சாகணும்னு நான் விருப்பப்படல, உங்களுடைய ஆளுங்க பங்கர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அவங்கள போட்டு தள்ள போறாங்களாம் அப்படின்னு சொல்ல ரேவனும் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்களே. ஏன்னா இங்க இருக்கிற கைதிகளோட லிஸ்ட்ல வந்து இந்த ஹேக்கர் கிடையவே கிடையாது. அப்படின்னா இவர் ஒரு கைதி கிடையாது, இந்த எலிஜியஸ் 4 ஸ்பேஸ்ஷிப் உடைய க்ரூ மெம்பரை சேர்ந்தவர் தான் இவரு. சோ இதே என்னவோ நமக்கு ஹெல்ப் பண்ண இந்த குரூப்லயே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டியோசாவையும் அவங்க ஆளுங்களையும் காலி பண்றதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. எங்க டியோசா வந்து அவங்க க்ரூல வந்து டாக்டர் கிடையவே கிடையாது. அதனால கிளார்க்கோடைய அம்மாவையும் கமாண்டரையும் கூட்டிட்டு போறாங்க. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் போல அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி கிளார்க்கோடைய அம்மா கிட்ட கேக்குறாங்க. சோ அவங்களுக்கும் வேற வழி இல்ல, இதை பண்ணி தான் ஆகணும். சோ அப்பதான் ஒரு விஷயம் டியோசாவுக்கு தெரிய வருது, மர்ஃபி தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு. வேகமா போய் பார்க்கும்போது தான் மர்ஃபி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ்ஷிப்ல ஆளு பூமிக்கே போயிட்டாராம். உடனே ஹேக்கரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இந்த ரேவனை நல்லா மிரட்டி மிசைலோடைய கோடை வாங்கிட்டேன், இனிமே நம்மளால மிசைல் அட்டாக் பண்ண முடியும். அதோட மர்ஃபி
கழுத்துல நம்ம லாக் இருக்கு. சோ அது மூலமா மர்ஃபி எங்க போறான், அவங்க ஆளுங்க இன்னும் எங்கெங்க இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நம்மளால வாட்ச் பண்ண முடியும்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரேவன் கடுப்பாகுறாங்க. ஹேக்கர் கூட சண்டைக்கு போறாங்க. ஆனா டியோசா ரேவனை பிடிச்சு வச்சுட்டு எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு, நம்ம இடத்துக்கு நடந்து வர ஆளுங்களை ஃபர்ஸ்ட் காலி பண்ணலாம்னு சொல்லி மிசைல அனுப்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாமே ரேவனோட பிளான் தான். இந்த மாதிரி மிசைல் அட்டாக் பண்ண போறாங்கன்னு கீழ இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லணும்ன்றதுக்காக மர்ஃபியை அனுப்பி வச்சுட்டாங்க. சோ அதே மாதிரியே மர்ஃபியும் போயிட்டு கீழ இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்றாரு. ஆனா ஆக்டேவியா அவங்க ஆட்கள்னு நிறைய பேர் முன்னாடி போயிருக்காங்க, அவங்க கிட்ட தான் தகவலை சொல்லணுமே. அதோட மர்ஃபி கழுத்துல அந்த ஷாக் கொடுக்கற லாக் இருக்கிறதுனால நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு தான் ப்ராப்ளம்னு இவர் தனியா போக ஆரம்பிக்கிறாரு. கோவத்துல இருந்த எமோரி மர்ஃபி மேல பாவப்பட்டு கூடவே வராங்க. சோ ஆக்டேவியா கூட தான் பெல்லமி நிறைய பேர்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனேயுமே அவங்களும் உஷாராயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா தொடர்ந்து வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் கிரவுண்டர்ஸை சேர்ந்த ஒருத்தருடைய உடம்புல ஏதோ பூச்சி மாதிரி ஒன்னு நெளியுது. வலியில துடிக்கிறாரு. டக்குன்னு அவரோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு அது வெளியே வருது. ஒரு சாதாரண புழுவா இருந்ததுதான், ஆனா ரேடியேஷனால இப்ப கொடூரமான உயிரினமா மாறிடுச்சு. அவரோட வயித்துல இருந்து வெளியே வந்தது. ஆக்டேவியா உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ணுது. கிளார்க் உடனே கத்தியால கிழிச்சு ஆக்டேவியாவை காப்பாத்துறாங்க. இந்த நேரத்துல டியாசாவும் மிசைல் அனுப்புறாங்க ஒரு கேம்பை பார்த்து. நல்ல வேலையா விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த மிசைல்ல மாட்டாம இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ ஆக்டேவியாவுக்கும் புரிய வருது இதுக்கு மேல நம்ம போனோம்னா ஈஸியா நம்மள போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு. அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸ்பேஸ்ல இருந்து வந்த நம்ம கிளார்க்குடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அதுல முக்கியமா ஐஸ் நேஷனை சேர்ந்த அந்த எக்கோன்ற பொண்ணும் வராங்க. சோ ஆக்டேவியா வந்து இந்த எக்கோ நம்ம கூட வரவே கூடாது அப்படின்னு பங்கரை விட்டு விரட்டி இருப்பாங்க. ஆனா இப்ப எக்கோவும் பெல்லமியும் லவ் பண்றாங்க. இதை பார்த்து ஆக்டேவியா செமையா கடுப்பாகுறாங்க, பெல்லமி மேலையும் அந்த எக்கோ மேலையும். ஆக்டேவியாவுக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது அந்த பள்ளத்தாக்குக்கு போகணும். ஆனா அந்த எலிஜியஸ் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேமரா மூலியமா இவங்க பள்ளத்தாக்குக்கு போனாலே நோட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், மிசைல போட்டு சாகடிச்சிருவாங்க. சோ அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் மேல அந்த எலிஜியஸ் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து டியோசாவுடைய ஒரு பார்சல் ஒன்னு இறங்குது. அதுல காய்கறி சாப்பாடுன்னு நிறைய இருக்கு. அதோட ஸ்பீக்கர்ல டியோசா தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம சமாதானமா போயிடலாம், இதுக்கு யாரு சம்மதிக்கிறீங்களோ இன்னைக்கு நைட்டு எங்களோட பாடு ஒன்று வரும், அதுல ஏறிக்கோங்க. அப்படி சமாதானமா போகாம சண்டை போட்டு அந்த பள்ளத்தாக்குக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாரையும் சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல ஆக்டேவியா கடுப்பாகி அந்த ஸ்பீக்கர் எல்லாம் வெட்டிடுறாங்க. அதோட ஆக்டேவியா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த பாட்ல யாராவது ஏறினீங்கன்னா நம்ம ஆளுங்க கூடன்னு பார்க்க மாட்டேன், எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. சோ இவங்க சேஃபா பள்ளத்தாக்குக்கு போகணும் அப்படின்னா ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த எலிஜியஸோட கேமராவை ஹேக் பண்ணணும் இவங்க. அதுக்கு இவங்க பக்கை செட் பண்ணணும். நைட் வரப்போதுல பாடு, அந்த பாட்ல எப்படியாவது அந்த பக்கை செட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மொத்த கேமரா கண்ட்ரோலும் மோன்டிக்கு போயிடும். சோ பெல்லமியும் யார் அனுப்பலாம்னு யோசிக்கும் போதுதான் அவர் லவ் பண்ற அந்த எக்கோன்ற பொண்ணை அனுப்பலாம்னு ட்ரை பண்றாரு. சோ இந்த விஷயத்தை ஆக்டேவியா கிட்டயும் சொல்றாங்க. ஆக்டேவியாவும் கொஞ்சம் கடுப்பானாலும் சரி ஓகேன்னு தான் சொல்றாங்க. சோ அந்த டியோசா வந்து நம்ம கமாண்டர் இருக்கார்ல அவரு கூட உட்காந்துக்கிட்டு சமாதானமா எப்படி போகலாம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த டியோசாவுடைய ஃபோர்ஸ்லயே ஒரு தளபதி ஒருத்தர் இருக்காரு. அவரு செமையா கடுப்பாகிறாரு. நம்ம எதுக்கு அமைதியா போகணும், நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு அவங்களை ஈஸியா போட்டு தள்ளலாமேன்னு சொல்ல டியோசா ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா இவங்க நினைச்சா போட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா டியோசாவுடைய குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஒரு பிரிசனர்ஸ், கைதிகள். இவங்களை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் உலகத்தை உருவாக்க முடியாது. ஆனா ஸ்கை பேப்பர்ல நிறைய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானமா போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த தளபதி கடுப்பாகிறாரு. சோ அப்பதான் தப்பிச்சு போன மர்ஃபியோடைய சிக்னல் உங்களுக்கு தெரிய வருது. அதுக்காக தளபதி அவருடைய ஆட்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எமோரி வந்து மர்ஃபியோடைய கழுத்துல இருக்கிற அந்த லாக்கை கழட்டி ஒரு கேவுக்குள்ள போட்டு அங்க ஒரு பாம்பை செட் பண்றாங்க. அது தெரியாம வந்தவங்க பாம்பு வெடிச்சு மாட்டி இறந்து போறாங்க. அந்த தளபதி மட்டும் செமையா அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. சோ இவரை கைதியா இவங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்க. சோ நம்ம கிளார்க் கூட அந்த குட்டி பொண்ணு மேடி இருக்காங்களா, அவங்க நேச்சுரலான ஒரு நைட் பிளட். இந்த விஷயம் கிரவுண்டர்ஸ்க்கு தெரிய வந்ததுன்னா ஆக்டேவியாவுக்கு பதில் இவங்களை லீடர் ஆக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஆக்டேவியா கோவப்படுவாங்க. இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த மேடின்ற பொண்ணே ஆக்டேவியா கிட்ட போயிட்டு நான் ஒரு நைட் பிளட் அப்படின்னு சொல்ல, ஆனா ஆக்டேவியா கோவம்லாம் படல. அந்த மேடி பொண்ணுக்கு ட்ரைனிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நைட் டைமும் ஆகுது. டியோசாவுடைய அந்த பாட் ஒன்று வருது. சோ இங்க இருந்து டியோசா சொன்னதுக்கு ஒத்துக்கிறவங்க எல்லாம் அந்த பாடுக்கு வரணும். சோ அப்படிதான் எக்கோவும் இன்னும் சில பேரும் அந்த பாட்ல வரதுக்கு ட்ரை பண்றாங்க. எக்கோ வரதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா அந்த எலிஜியஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வராங்களே. சோ அப்படி இவங்க எல்லாரும் போகும்போது எக்கோ கூட வர நிறைய பேரை ஆக்டேவியாவுடைய ஆளுங்களே ஷூட் பண்ணி சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல இருந்து தப்பிச்சு அந்த பாட்ல ஏறி மத்தவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவங்கள ஃபுல்லா செக் பண்றாங்க. எக்கோ கிட்ட இருக்கிற பக்கு மாட்டிக்கொன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட பார்த்தா குண்டடி பட்டு இருக்கிற ஒருத்தவங்களுடைய உடம்புடைய காயத்துக்குள்ள அந்த பக்கை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் செக் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த காயத்துல இருந்து அந்த பக்கை எடுத்துக்கிறாங்க எக்கோ. அதோட வந்தவங்களுடைய கழுத்துல அந்த காலர் மாதிரியும் மாட்டி விட்டுறாங்க. சோ இதெல்லாம் சமாளிச்சு எக்கோ பக்கை செட் பண்ணியே ஆகணும். சோ டியோசாவும் அவங்க ஆளுங்களும் வந்து அந்த பசுமையான பள்ளத்தாக்குக்கு வந்துட்டாங்க. சோ எக்கோவும் இங்க தான் இருக்காங்க. எப்படியாவது இங்க இருக்கிற சிஸ்டம்ல அந்த பக்கை செட் பண்ணியே ஆகணும். சோ அதுக்கு டியோசாவுடைய நம்பிக்கையான ஒரு ஆளுங்களா மாறணும் அப்படின்றதுக்காக ரேவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஹேக்கர் இருக்கார்ல அவரையே மாட்டி விட்டுறாங்க. சோ அவ்வளவுதான், ஹெல்ப் பண்ண அந்த ஹேக்கரையே மாட்டி விட்டு அவரை புடிச்சு போட்டுறாங்க. இதனால எக்கோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்களா. அந்த கேப்ல
கேப்ல மாண்டி கொடுத்த பக்க அந்த சிஸ்டம்ல பிளக் பண்ண அவ்வளவுதான் கேமரா எல்லாமே இப்போ மாண்டியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சோ இதனால இப்போ வந்து ஸ்கை பீப்பிள் கிரவுண்டர்ஸ் எல்லாருமே நைஸா அந்த பள்ளத்தாக்குக்கு வந்து அங்க இருக்கிற டியோசா ஆளுங்க கூட சண்டை போடலாம். அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா என்ன பிரச்சனைனா டியோசா ஆளுங்க கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு. நம்ம போனா தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வரும். ஆனா ஆக்டேவியா இருக்காங்கல்ல அவங்க சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. கண்டிப்பா சண்டைக்கு போகணும்னு அவ்வளவு வெறியில இருக்காங்க. அதோட ஒரு வித்தியாசமான புழு மனுஷங்க உடம்புக்குள்ள போகும்ல அதுல ஒரு புழுவை கொண்டு வந்து அதை இனப்பெருக்கம் பண்றாங்க. அதுக்கு தப்பு பண்ண ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வந்து குண்டுல அடிச்சு அந்த புழுவோட சாப்பிட விடுறாங்க. ஏன்னா ஆக்டேவியா இந்த புழுவை யூஸ் பண்ணி டியோசாவோட ஆளுங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கிளார்க்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா புழுனால நமக்கும் தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எங்க ஆக்டேவியாவும் அந்த மேடின்ற பொண்ணு மத்த சின்ன பசங்கன்னு எல்லாருக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க. சண்டைக்கு இவங்களையும் கூட்டிட்டு போக போறாங்க போல. சோ கிளார்க்கும் இது எல்லாத்தையும் தடுக்கணும்னு அந்த டியோசா இருக்காங்கல்ல அவங்க கூட வாக்கி டாக்கி மூலியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சண்டை இல்லாம எல்லாரும் சமாதானமா போகணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் ஒழுங்கா வந்து சரணடைஞ்சிருங்க. ஏன்னா எனக்கும் உங்களை கொல்ல பிடிக்கவே இல்லை. இப்படி பண்ணீங்கன்னா இந்த பள்ளத்தாக்குல ஒரு இடம் உங்களுக்கு இருக்கும். நீங்க நிம்மதியா வாழலாம்னு சொல்ல ஆனா ஆக்டேவியா வந்து சமாதானமா போற மாதிரி இல்ல சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. சோ வேற வழியே இல்ல கிளார்க்கு ஆக்டேவியாவை கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ஆக்டேவியா இறந்து போயிட்டா மத்தவங்க கிட்ட பேசி சமாதானமா போயிடலாம். ஆக்டேவியானால தான் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. இதனால நிறைய பேர் இறந்து போவாங்கன்னு சொல்றாங்க. சோ பெல்லமி உடனே வந்து எது ஆக்டேவியாவை கொலை பண்ணுமா அதெல்லாம் முடியாது. வேணா ஆக்டேவியா வச்சிருக்கால அந்த புழு அது எல்லாத்தையும் சாகடிச்சிட்டோம்னா ஆக்டேவியாவால இந்த சண்டைக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த புழுவெல்லாம் பாதுகாக்கிற ஒரு லேடி அவங்கள பிடிச்சு கொண்டு போய் அந்த புழு கிட்ட மாட்டி விட்டு அந்த புழுக்கள் அந்த லேடியவே சாகடிக்குது. இதை ஒரு காரணமா வச்சு அந்த புழுக்களை காலி பண்றாங்க. அந்த விஷயத்தை ஆக்டேவியா கிட்ட சொல்ல ஆக்டேவியா நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா சண்டைக்கு அந்த புழுக்களை எடுத்துட்டு போக மாட்டாங்களாம். அதோட முட்டைகளை கொண்டு போயிட்டு எதிரிகள் மேல பயன்படுத்த போறாங்களாம். அதனால புழுக்களுக்கு வேலையே இல்ல. அந்த பொண்ணு இறந்திருக்க வாய்ப்பு இல்ல. பிளான் பண்ணி யாரோ பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அது கிளார்க்கா தான் இருக்கணும்னு கிளார்க்க பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க ஆக்டேவியா. இந்த நேரத்துல எமோரியும் பெல்லமியும் வந்து அந்த தளபதியை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல. சோ இந்த மாதிரி உன் ஆளை பிடிச்சி வச்சிருக்கோம் ஒழுங்கு மரியாதையா எங்க ஆளுங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அவனால எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வருது அதனால அவனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேச இதை வாக்கி டாக்கி மூலியமா அந்த தளபதியும் கேட்கிறாரு. அவருக்கு டியோசா மேல சமக்கம் வருது. சோ அதனால அந்த தளபதி என்ன பண்றாருன்னா எமோரி மர்ஃபி கிட்ட ஒரு பிளான சொல்றாரு. இந்த மர்ஃபியும் எமோரியும் கைதி மாதிரியே தளபதி கூடவே திரும்ப அந்த பள்ளத்தாக்குக்கே வந்துடுறாரு. அப்படியே முறைச்சு பாக்குறாரு டியோசாவா அவரு. ஆனா டியோசா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதோட நம்ம கமாண்டர் இருக்காருல அவரு கூட சேர்ந்து இந்த பள்ளத்தாக்கையே பாக்குறாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கலாம் எங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு இதை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அவதான் டியோசாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் பொண்ணுக்கும் இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்ல இது பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் டியோசா பிரெக்னெண்டா இருக்கிறத காட்டுறாங்க. அதுவும் எப்ப பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னா கிரையோ ஸ்லீப்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்து அப்படியே கிரையோ ஸ்லீப்லயே 100 வருஷமா அந்த கரு இருந்து இப்ப ஒரு வழியா பிறக்க போகுது. சோ டியோசா எதுக்காக எல்லாரையும் சரணடைய சொல்றாங்க அவங்கள கொல்ல மாட்டாங்கன்னு இப்ப புரியுதுல. ஏன்னா இவங்களுக்கும் நிம்மதியா வாழணும்னு தோணுது அவங்க பொண்ணு கூட. ஆனா ஆக்டேவியா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சமாதானமா போகிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால பெல்லமி என்ன பண்றாருன்னா ஆக்டேவியாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு மயக்க மருந்து கொடுக்கறாரு. ஆக்டேவியாவும் மயங்கி போறாங்க. பெல்லமியும் நீ கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் போது நம்ம அந்த பள்ளத்தாக்குல இருப்போம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நேரத்துல பள்ளத்தாக்குல இருக்கிற நம்ம ரேவனு மர்ஃபி எமோரி இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பிளானை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவதான் ஒரு விஷயம் தெரிய வருது. டியோசாவுக்கும் அந்த தளபதி இருக்காருல அவங்களுக்கும் இடையில கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்குன்னு. சோ இதை ஊதி பெருசாக்கி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான ஆரம்பிக்கிறாங்க. சோ டியோசா வந்து அந்த தளபதியை நம்புற மாதிரி இல்ல. அதனாலேயே நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனா மர்ஃபி இந்த விஷயங்கள் எல்லாம் கோத்து விட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா டியோசா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் அசால்ட்டா முடிச்சிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாரும் இங்க நிம்மதியா இருக்க தான் வந்திருக்கோம். நிம்மதியா இருக்கலாம். இந்த தளபதிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் இந்த பள்ளத்தாக்குடைய ஒரு இடத்தை எடுத்துக்கோங்க. நீங்க அங்க நிம்மதியா வாழுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான் சண்டை கிரியேட் ஆகாம எல்லாரும் சமாதானமா போக போறாங்க. இதை புரிஞ்சுக்கிற மர்ஃபியும் தூரத்துல இருந்து ஒரு கல்லை தூக்கி போடுறாரு. அவ்வளவுதான் அந்த கல்லு ஒருத்தர் மேல பட்டு கடுப்புல பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை அடிச்சு உள்ள சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பெருசாகுது. சோ டியோசாவுடைய ஆளுங்க நிறைய பேரை அந்த தளபதியோட ஆட்கள் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு கட்டத்துல அந்த தளபதி வந்து டியோசாவை போட்டு தள்ளிருப்பாரு. கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. அப்பதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் என் வயித்துல வளர்த்து உன்னோட குழந்தைன்னு சொல்ல ஆளு லைட்டா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறாரு. அந்த நேரத்துல அவர் அடிச்சு போட்டுறாங்க. நம்ம கமாண்டர் இருக்காருல அவரும் டியோசாவை காப்பாத்துறாரு. ஒருவேளை டியோசா இறந்து போயிட்டா அவ்வளவுதான் இந்த கைதிகளை யாராலையுமே சமாளிக்கவே முடியாது. சமாதானமே கிடையாது. சோ அதனால டியோசாவை அவரு காப்பாத்துறாரு. சோ அவ்வளவுதான் இப்ப இந்த பள்ளத்தாக்கு யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா அந்த தளபதியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம யாருக்கிட்டையும் சமாதானமா போக கூடாது. அந்த ஸ்கை பீப்புள் கிரவுண்டர்ஸ்னு எல்லாரையும் காலி பண்ணும் அப்படின்னு வெறியில இருக்காரு இவரு. சோ இந்த கேப்ல இங்க மாட்டிக்கிட்டு இருந்த ஸ்கை பீப்புளும் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. சோ இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாத ஸ்கை பீப்புள் நம்ம கிளார்க்கு பெல்லமேலாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம சமாதானம் ஆகணும். அதுக்கு குறுக்க இருந்த ஆக்டேவியாவை மயக்கம் போட வச்சுட்டோம். அவ கண் முழிக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி நம்ம சமாதானமா போகலான்னு ட்ரை பண்ணும்போது இந்திராவும் பேசுறாங்க. ஆனா யாரும் கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா கிரவுண்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லீடர்
சொன்னாதான் கேட்பாங்களே. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஆக்டேவியாவுக்கு இப்போ உடம்பு முடியல, அதனால புது லீடரை தேர்ந்தெடுப்போன்னு நைட் பிளட்டா இருக்கிற மேடின்ற பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த சிப்பையும் போடுறாங்க. ஆனா இந்த விஷயம் கிளார்க்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா கிரவுண்டர்ஸ்க்கு லீடர் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். கிளார்க்கு மேடியை பிடிக்கும்ன்றதுனால இதை தடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அந்த சிப்பை போட்ட உடனே அந்த பொண்ணும் பாவம் மயங்கிடுறாங்க. எங்க நம்ம ஆக்டேவியாவும் நார்மல் ஆயிடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மேடின்ற பொண்ணு லீடர் அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம கிளார்க் கூட அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் எனக்கு துரோகம் பண்ணவங்களாம் இவங்க தான் அப்படின்னு இந்திரா, பெல்லமி இப்படின்னு நிறைய ஆட்களை பிடிச்சு வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆகுறாங்க ஆக்டேவியா. எங்க நம்ம கிளார்க்கும் மேடியை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகும்போது மேடி கண்ணு முழிச்சு எழுந்து பெல்லமி, இந்திரா இவங்க எல்லாருக்கும் ஆபத்து, நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளார்க்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு கிளார்க் என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு போரும் நடக்காது, நம்ம டியோசா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு வண்டியில கிளம்பி போறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில வந்து அந்த மோசமான புழுக்கள் இருக்கும்ல, அதோடைய முட்டைகள்லாம் இருக்கு, அதை கீழே போட்டு உடைச்சிட்டு நேரா டியோசாவை பார்க்கலான்னு போறாங்க. ஆனா இப்ப அந்த இடம் ஃபுல்லா கண்ட்ரோல் வந்து தளபதி கிட்ட தான் இருக்கு. அவரு டியோசாவுடைய ஆளுங்களையே கொல்றாரு. சோ அதை பாக்குற இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சோ ஆக்டேவியாவும் இப்ப பெல்லமி, இந்திராவுடைய பொண்ணுன்னு 3 பேரையுமே பிடிச்சு வச்சுட்டு இவங்க 3 பேருக்குள்ளேயும் சண்டை. கடைசியா யார் உயிரோட இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வழக்கம் போல அந்த கிளாடியேட்டர் மேட்சை ஆரம்பிக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே மாண்டி வந்து ஆக்டேவியா கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க இருந்தே நம்ம விவசாயத்தை சூப்பரா பண்ண முடியும். அதோட ஒரு விஷயம் தெரியுமா, காஞ்சி போன நிலத்தை திரும்பவும் பச்சை பசேல்னு நம்மளால உருவாக்க முடியும். அதனால நம்ம தேவையில்லாம அவங்க கூட சண்டை போட தேவையில்லை, சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க மரம் செடி கொடிகளை வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவர் ஐடியா சொல்றாரு. ஆனா ஆக்டேவியா கேட்கற மாதிரி இல்ல, தொடர்ந்து அந்த சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெல்லமிக்கு வந்து சண்டை போடணும்னு விருப்பம் கிடையாது, ஆனா இந்திரா இருக்காங்கல்ல, ஒருவேளை நம்ம சண்டை போடலன்னா நம்ம 3 பேரையும் கொன்னுடுவாங்க, நான் என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க பொண்ணை அடிச்சு மயக்கமாக்கிட்டு பெல்லமி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெல்லமியை கொல்ல ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான், கொன்னு இருப்பாங்க. நல்ல வேலையா உள்ள மாண்டி வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இந்த செடியை பத்தின விஷயத்த சொல்றாரு. இது மூலியமா நம்மளால மேல விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே செமையா கடுப்பாகிறாங்க ஆக்டேவியா மேல. இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் எதுக்காக நம்ம சண்டை போட்டு உயிரை விளக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க கடுப்பான ஆக்டேவியா நேரா போயிட்டு மாண்டி கிட்ட இருக்க எல்லா பிளான்ட் சாம்பிளையுமே எரிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல உங்ககிட்ட செடி எதுவும் கிடையாதுல, இப்ப நீங்க என் கூட வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆக்டேவியா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு யாருக்கும் எதுவும் புரியல. அவ்வளவு கடுப்பாகிறாங்க ஆக்டேவியா மேல. அதோட இப்ப வேற வழி இல்ல, அவ்வளவுதான், அந்த பள்ளத்தாக்குக்கு போயிட்டு சண்டை தான் போடணும்னு எல்லாருமே ஆக்டேவியா கூடவே போக ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம கிளார்க்கும் அந்த மேடியும் வந்துட்டு தளபதியோடைய ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. எங்கடா அப்பா நம்மள கொன்னுட போறாங்களோன்னு நம்ம ஆக்டேவியா, கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்பிள்னு எல்லாருமே மாட்டி விடுறாங்க. உங்க கேமராவை ஹேக் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க கூட சண்டை போட தான் ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அவ்வளவுதான், உடனே தளபதியும் சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த விஷயத்த இந்த தளபதி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்கல்ல நம்ம மர்ஃபி, எமோரி, எக்கோ, நம்ம கமாண்டர், அப்புறம் டியோசா, இவங்க எல்லாருமே அந்த பள்ளத்தாக்குலயே ஒரு கேவுக்குள்ள தான் இருக்காங்களே. சோ வெளியே ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேமே அப்படின்னா உங்க ஆளுங்க வரப்போறாங்க, அந்த விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உடனே இந்த விஷயத்த வந்துகிட்டு இருக்கிற பெல்லமி கிட்ட சொல்லணும்னு பெல்லமி கிட்ட சொன்னா அவர் அவ்வளவா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இப்ப பள்ளத்தாக்குக்கு வந்து சண்டை போடுறத தவிர வேற வழியே இல்ல. இவங்க சாப்பாட்டுக்காக வச்சிருந்த எல்லா பிளான்ட்டையுமே ஆக்டேவியா அழிச்சிட்டாங்க. சோ சண்டை போறது தான் ஒரே வழி. சோ அதனால அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இங்க கிளார்க்கோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தளபதியோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அவங்க உடம்பு சுத்தமா முடியல. எப்படி ரேவன் ஆலியோடைய சிப்ல பாதிக்கப்பட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்ப கிளார்க்கோடைய அம்மாவும் இருக்காங்க. சோ அதனால கிளார்க்கோடைய அம்மா அந்த இடத்துலயே இறந்தே போயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் கிளார்க்கு ஒரு ஊசியை எடுத்து இதயத்திலேயே குத்தி திரும்பவும் அவங்கள உயிரோட கொண்டு வராங்க. சோ ரேவனும் இதே மாதிரி தான் இறந்து போய் திரும்ப உயிரோட வந்ததுனால அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப கிளார்க்கோடைய அம்மாவுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதே மாதிரி இறந்து போய் உயிரோட வந்ததுனால இனிமே அந்த சிப்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சோ கிளார்க்க பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு அவங்க அம்மா அப்புறம் அந்த மேடின்ற பொண்ணு அவங்க மட்டும் உயிரோட இருந்தா போதும், மத்த எல்லாரையும் மாட்டி விட்டாங்க. இந்த விஷயம் அந்த மேடின்ற பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல. இந்த மாதிரி இவங்க கிட்ட மாட்டி விட்டு சாகடிக்கிறதுக்காக தான் மவுண்டன் மேன் கிட்ட இருந்து உங்க ஆளுங்களை காப்பாத்துனீங்களா அப்படின்னு சொல்லி பழைய விஷயத்தெல்லாம் கிண்டுறாங்க. ஆனா மேடிக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கிளார்க் கேட்கும்போது தான் மேடி உடம்புக்குள்ள இப்ப ஆலியோடைய அந்த அப்கிரேடட் சிப் இருக்குல்ல, அந்த சிப் இதுக்கு முன்னாடி யார் யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுடைய மெமரிஸ்னு எல்லாமே இப்ப மேடிக்கு தெரியும். ஆனா கிளார்க்கு மேடி என்ன சொன்னாலும் சரி, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தான் சொல்றாங்க. சோ ஒரு வழியா இங்க ஆக்டேவியா, பெல்லமி மத்த அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே பள்ளத்தாக்கு கிட்ட வந்துட்டாங்க. ஆனா கொஞ்சம் தூரமாவே இருந்து எப்படி சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த தளபதி கிட்ட டியோசாவும் கமாண்டரும் போறாங்க. அவங்க போயிட்டு என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சண்டை போடுறதுனால இப்ப நல்லா இருக்கிற இந்த பள்ளத்தாக்கும் அழிஞ்சு போயிடும். சோ அதனால எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பிளான் ஆல்ரெடி பெல்லமி கிட்டயும் அவங்க சொல்லிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கமாண்டரும் டியோசாவும் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த தளபதி அவருடைய ஆட்களை இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் ஆக்டேவியாவும் அவங்களுடைய ஆட்களையும் பிடிக்கல. ஏன்னா ஆக்டேவியாவும் மோசமான விஷயங்களை தான் ஃபாலோ பண்றாங்களே. சோ இவங்க பள்ளத்தாக்குக்குள்ள வந்து சண்டை போட்டு
இந்த இடம் அழியறதுக்கு பதில் 2 குரூப்பையுமே பள்ளத்தாக்குக்கு வெளியில ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. சோ தளபதி கிட்டயும் நீங்க இந்த வழியா போங்க, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பெல்லமி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. சோ அதனால 2 குரூப்பும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த தளபதி கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கிறதுனால ஆக்டேவியானாலையும் அவங்க டீம்னாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவுதான், இறந்து போனவங்க மாதிரி கீழேயே படுத்துக்கிறாங்க. பெல்லமியும் சரி சமாதானமா போனா அவங்க கம்முன்னு இருப்பாங்களேன்னு அவங்களுடைய ஆட்கள் சில பேர் போறாங்க சமாதானத்துக்கு. ஆனா அவங்களையும் ஷூட் பண்றாங்க. ஏன்னா இப்ப பொறுப்புல இருக்கிறது அந்த தளபதி தான். யாராவது உயிரோட இருந்தா போட்டு தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க தளபதியுடைய ஆட்கள்லாம் மாறி இருக்கிற நம்ம கிளார்க்கு மேடின்ற பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மேடிக்கு வந்து கிரவுண்டர்ஸா காப்பாத்தணும். அதனால அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கிளார்க்கு விடாம கழுத்துல அந்த கைதிகளுக்கு போடுற காலரையே மாட்டி ஷாக் கொடுக்குறாங்க. நம்ம ஆக்டேவியா, பெல்லமி, இந்திரா அவங்க பொண்ணுன்னு கொஞ்சம் பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் சண்டைக்கு போயிருப்பாங்க. மீதி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உள்ள இருக்காங்க. சோ இவங்களுக்கும் விஷயம் தெரிய வருது, ஆக்டேவியா இவங்கலாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சண்டைக்கு போகணும்னு. ஆனா யாருமே சண்டைக்கு வர மாதிரியே இல்ல. ஏன்னா ஆக்டேவியாவை வந்து இவங்க முழுசா லீடரா ஏத்துக்கவே இல்ல. ஒரு பயத்தினால லீடரா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையான லீடர் யாருன்னா அது அந்த மேடின்ற பொண்ணு தான். சோ இந்த விஷயத்த மோன்டி மூலியமா தெரிஞ்சுக்கிற நம்ம மர்ஃபி, எமோரி, எக்கோ, ரேவன் இவங்க எல்லாருமே கிளார்க் கிட்ட இருந்து மேடியை காப்பாத்தி கிரவுண்டர்ஸ் கிட்ட கொண்டு போனா மேடி சொல்றத எல்லாரும் கேட்பாங்க, சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லி மேடியை காப்பாத்தலான்னு போறாங்க. ஆனா கிளார்க்கு கன் பாயிண்ட்ல எல்லாரையும் புடிச்சு அந்த தளபதி கிட்டயே மாட்டி விட்டுறாங்க. கிளார்க்கு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சுத்தமா உங்களுக்கு புரியல. அதுவும் அந்த தளபதிலாம் ஜாலி ஆயிடுறாரு. ஏன்னா மாட்டினதுல நம்ம ரேவனும் அந்த ஹேக்கர் இருக்கார்ல அவங்களும் இருக்காங்க. சோ இவங்க 2 பேருக்கு தான் இந்த ஸ்பேஸ் ஷிப் இந்த கண்ட்ரோலர்லாம் தெரியும். கிளார்க்கு செம்மையா மாட்டி விட்டப்போ அப்படின்னு சொல்லி கிளார்க் அவரு பாராட்டுறாரு. சோ இதே தளபதி கிட்ட தான் நம்ம கமாண்டரும் இருக்காரு. அப்போ அந்த கைதிகளை சேர்ந்த ஒருத்தர் கமாண்டரை கத்தியாலேயே குத்தி சாகடிக்க ட்ரை பண்றாரு. ஏன்னா டியோசா லீடரா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சேஃபா இருந்தாங்க. இந்த கமாண்டர் தான் டியோசா கிட்ட பேசி சமாதான பேச்சுவார்த்தை நடந்து ப்ராப்ளம் ஆகி இப்ப நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சோ அதனால அவர் பயங்கரமா கத்தியால குத்தும் பொழுது கிளார்க்குடைய அம்மா வந்து காப்பாத்துறாங்க. ஆனா ரொம்ப லேட்டு, நிறைய ரத்தம் போகி சாகர நிலைமைக்கு போறாரு கமாண்டர். எங்க ஆக்டேவியா, இந்திரா, பெல்லமிலாம் இருக்காங்களா, அந்த இடம் நைட் ஆயிடுச்சு. இந்திராவுடைய பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இவ்வளவு நேரம் ஆகியும் நம்மள காப்பாத்த நம்ம ஆட்கள் வரலையேன்னு ஆக்டேவியாவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, நம்மள இவங்க யாரும் லீடரா நினைக்கல அப்படின்னு. சோ இங்க மேடி வந்து கிளார்க்குடைய பாதுகாப்புல இருக்காங்க. மேடியும் கிளார்க் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க. மேடி கிட்ட அந்த சிப் இருக்கிறதுனால லெக்ஸாவுடைய ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும். சோ லெக்ஸாவை பத்தியும் அவங்க பேச நம்ம கிளார்க்குடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இப்ப எனக்காக உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னா நாளைக்கு நீ இதை நினைச்சே ஃபீல் பண்ணுவ. சொல்றது கேளு, அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும், அவங்க என்னோட மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிளார்க்குக்கும் புரிய வருது. சரி ஓகேன்னு மேடிய அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. கூடவே நம்ம கிளார்க்கு மாட்டி விட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸான எக்கோ, மர்ஃபி இவங்களையும் தப்பிக்க வைக்கிறாங்க. ஆனா ரேவனையும் ஹேக்கரையும் மட்டும் தப்பிக்க வைக்க முடியல. ஏன்னா அந்த தளபதி வந்து அவங்க 2 பேரும் வந்து செம்ம சேஃபா வச்சிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தான் ஸ்பேஸ்ஷிப்பா ஓட்ட தெரியும். சோ மேடியை கூட்டிட்டு மர்ஃபி மத்தவங்க எல்லாருமே வேகமா போய்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆக்டேவியா இருக்காங்கல்ல, இப்படியே உயிருக்கு பயந்து படுத்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு கன் எடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. புல்லட் தீந்து அவ்வளவுதான் ஆக்டேவியாவை போட்டு தள்ள போறாங்க. சடனா குறுக்க ஒரு வண்டி வருது. அதான் அந்த மேடியை கூட்டிட்டு கிளார்க்கு தப்பிக்க வச்சாங்களே அவங்க எல்லாருமே நம்ம ஆக்டேவியா, பெல்லமி, இந்திரான்னு உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்தி கொண்டு போறாங்க. மத்த கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்பிள் எல்லாம் அங்கதான் இருக்காங்களே, வந்தவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா ஆக்டேவியாவை காப்பாத்த நம்ம போகல, எங்க ஆக்டேவியா நம்மள கொண்டுட்டு போறாளோ அப்படின்னு. ஆனா வந்தது ஆக்டேவியா மட்டும் கிடையாது, அந்த மேடின்ற பொண்ணு. அவங்க தான் கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்பிளுக்கெல்லாம் லீடர். என்னது அந்த பொண்ணு வந்துட்டாளான்னு நம்ம ஆக்டேவியா செமையா கடுப்பாகி பக்கத்துல போறாங்க. ஆனா மேடியை கொல்லாம அப்படியே முட்டி போட்டு ஆக்டேவியாவும் இந்த மேடிய அவங்களுடைய லீடரா ஏத்துக்க சுத்தி இருக்கிற எல்லாருமே மேடிக்கு மரியாதையை கொடுக்கறாங்க. அவ்வளவுதான், அந்த தளபதியுடைய ஆட்களை எதிர்த்து போராடுறதுக்கு இவங்க ரெடி ஆகுறாங்க. இதே நேரத்துல நம்ம கிளார்க் இருக்காங்களே, அவங்க டியோசாவை காப்பாத்தி உங்களை கொஞ்சம் பணைய கைதியா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வயித்துல வளர்ற அந்த குழந்தை மேல கண்ணை வச்சு ஒழுங்கு மரியாதையா என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுரு, இல்லனா உன் குழந்தைய போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா டியோசாவுக்கும் அந்த தளபதிக்கும் பிறக்க போற குழந்தை தான் அது. ஆனா தளபதி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காரு. ஆனா வெளியே நம்ம மேடியோடைய ஆட்கள், பெல்லமி இவங்க எல்லாருமே சேர்ந்து தளபதியுடைய ஆட்களை ஓட விடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல போயிட்டு ஏதோ ஒரு கோடை இன்புட் பண்றாரு. அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம டியோசா மத்த எல்லா கைதிகளுமே விண்கல்ல இருந்து ஒரு வித்தியாசமான மினரலை எடுக்கிறதுக்கு தான் போயிருப்பாங்களே. அப்புறம் எல்லா சயின்டிஸ்ட், க்ரூ மெம்பர் எல்லாம் போட்டு தள்ளிட்டு திரும்ப பூமிக்கு வராங்க. இந்த மாதிரி பூமி அழிஞ்சு போயிருக்கலாம் தெரியாது. ஒருவேளை ஆட்கள் உயிரோட இருந்தா நம்மள திரும்பவும் ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த அந்த மினரலை வச்சு ஒரு பெரிய பாம்பை செய்யறாங்க. இது ஒரு நியூக்ளியர் பாம்பை விடவே பவர் அதிகமானது. அதை இப்ப லான்ச் பண்ணிட்டாரு. அது இப்ப ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கரெக்டா இந்த பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துக்கு தான் வருது. அதுக்கப்புறம் தான் தளபதியை பிடிக்கிறாங்க, அவரை போட்டும் தள்ளுறாங்க. ஆனா போட்டு தள்ளி எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு இந்த பாட் இருக்குல்ல, இதுல எஸ்கேப் ஆகி போகணும். இந்த விஷயத்த ரேடியோ மூலியமா சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. இதை கேட்கிற ஆக்டேவியா, பெல்லமின்னு எல்லாரும் வேகமா அந்த பாடுக்கு தான் ஓடி வராங்களே. அடிபட்டு இருக்கிற நம்ம கமாண்டர் அவரை தூக்கிட்டு வராங்க. மர்ஃபிக்கும் அடிபட்டு இருக்கு, அவரையும் கூட்டிட்டு வராங்க. சோ எல்லாருமே மொத்தமா அந்த பாடுக்குள்ள வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட கிரவுண்டர்ஸ், ஸ்கை பீப்பிள்னு எல்லாரையுமே சேர்த்து ஒரு 400-450
பேர் இருப்பாங்க. சோ இவங்க இந்த பாட் மூலமா கரெக்டா அந்த பாம் வெடிக்கிறதுக்குள்ளேயே திரும்ப ஸ்பேஸுக்கு போயிடுறாங்க. அங்க அந்த எலிஜியஸ் ஸ்பேஸ் ஷிப்புக்கும் வந்துடுறாங்க. சோ பாம் வெடிச்சு செதறி அவ்வளவுதான் பூமியில பச்சை பசேல்னு இருந்த அந்த ஒரே ஒரு பள்ளத்தாக்கும் அழிஞ்சு போகுது. சோ இதுக்கு மேல இவங்க எப்படி பூமிக்கு வர முடியும்? அப்படியே பூமிக்கு வந்தாலும் மரம் செடி கொடி உயிரினங்கள் இல்லாம இவங்களால வாழவே முடியாது. சோ அகைன் திரும்பவும் பூமி பழைய மாதிரி ஆகணும்னா மேபி ஒரு 10 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் நம்மளால இங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்க முடியாதுன்னு யோசிக்கும் போதுதான் நிறைய கிரையோபாட்ஸ் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த கிரையோபாட் மூலியமா தான் ஜெயில் கைதிகள் எல்லாருமே தூங்கி 100 வருஷம் கழிச்சு பூமிக்கு வந்திருப்பாங்க. சோ உயிரோடு இருக்கிற எல்லாருமே கிரையோ ஸ்லீப்ல தூங்கிடலாம். 10 வருஷம் கழிச்சு நம்ம எழுந்துக்கும் போது நமக்கு தேவையான மாதிரி பூமி பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாருமே கிரையோ ஸ்லீப்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே எத்தனை வருஷங்கள் போச்சுன்னு தெரியல. நம்ம கிளார்க்கையும் பெல்லமியையும் ஒரு பர்சன் எழுப்பி விடுறாரு தூக்கத்துல இருந்து. அவரை பார்த்த உடனே பெல்லமிக்கு ஒரு டவுட், ஒன்னு நாங்க பார்த்ததே இல்லையே, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்க, என் முகத்தை பார்த்தா தெரியல, நான் தான் மாண்டியோடைய பையன்னு சொல்றாரு. இவங்களுக்கு சுத்தமா எதுவும் புரியல. அப்பா நிறைய ரெக்கார்டிங் வச்சிருக்காரு, நானே அதை பார்க்கல, வாங்க பார்க்கலாம்னு சொல்லி அதை பிளே பண்ண எல்லாருமே கிரையோ ஸ்லீப்ல தூங்கிட்டாங்க. ஆனா நம்ம மாண்டியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் மட்டும் கிரையோ ஸ்லீப்ல இல்லாம இந்த பூமி எப்ப பழைய மாதிரி மாறும், எப்ப இவங்க எல்லாரும் எழுப்பலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க எழுந்துட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக வீடியோவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் பூமி பழைய மாதிரி மாறல, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கும், ஆனா கவலைப்படாதீங்க சீக்கிரமா பூமி நார்மல் ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோ ஓடுது. அதுக்கப்புறமா மாண்டியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. அதோட காய்ஸ் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சேன். எனக்கு என் ஃப்ரெண்டு ஜாஸ்பரை ரொம்ப பிடிக்கும்ல, சோ பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி ஜாஸ்பர் தான் பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு வீடியோல சொல்றாங்க. சோ அவரும் மாண்டிக்கு குழந்தை பிறக்குது, குழந்தைய அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த மாண்டியோடைய பையனும் பாக்குறாரு, அவரு மனசும் கஷ்டமாகுது. சோ அப்படியே வருஷங்கள் போகுது. பெல்லமியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வயசான மாதிரிலாம் இருக்காங்க. அவரோட பையன் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் பையனையும் கிரையோ ஸ்லீப்ல தூங்க வச்சுட்டாங்களாம். 10 வருஷத்துல பூமி நார்மல் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு, பூமியில எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஆனா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பேன்னு மாண்டி சொல்றாரு. அதுக்கப்புறமா கடைசி வீடியோ பிளே ஆகுது. பார்த்தா மாண்டி தலைமுடிலாம் நிறைச்சு போய் செம்ம வயசான ஆளா இருக்காரு. ஒரு வழியா நம்ம நிம்மதியா வாழ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாண்டியோடைய பையனும் வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டும் போதுதான் ஒரு பூமி இருக்கு. ஆனா இது இவங்களோட பூமி கிடையாது, வேற ஒரு சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பூமி. அதுவும் இந்த பூமிக்கு ஒரு ஸ்டார்லாம் கிடையாது, 2 ஸ்டார்ஸ் இருக்கு. சோ மாண்டி எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, எலிஜியஸ் 1 அப்படின்றது வந்து ஆள் இல்லாத ஒரு ஸ்பேஸ்ஷிப். அதுதான் விண்கல்ல கண்டுபிடிச்சது. அதோட அது ஒரு மனுஷங்க வாழ தகுதியுள்ள பிளானட்டையும் கண்டுபிடிச்சிருக்கு. சோ அந்த விண்கல்ல இருக்கிற மினரல்ஸை எடுக்கிறதுக்காக எலிஜியஸ் 2 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ஷிப் போகுது. இந்த மனுஷங்க வாழ தகுதியுள்ள பிளானட்டுக்கு போறதுக்காக தான் எலிஜியஸ் 3 அப்படின்ற ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க. சோ ரேவனால வந்து எலிஜியஸ் 3 உடைய மிஷன் எல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா வந்து அதெல்லாம் லாக்ல இருந்தது. ஆனா மாண்டி இவ்வளவு வருஷமா ட்ரை பண்ணி அந்த கோடை கிராக் பண்ணிட்டாரு. சோ எலிஜியஸ் 3 எங்க இருக்குதோ அந்த மனுஷங்க வாழ தகுதியுள்ள பிளானட்டுக்கு இந்த எலிஜியஸ் 4 ஓட்டிக்கிட்டு போறாரு. சோ இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும், இதோட நான் உயிரை விட போறேன். இந்த பூமி ரொம்ப அழகா இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் வராம நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த வீடியோவெல்லாம் பார்த்த நம்ம கிளார்க்கும் பெல்லமியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. மாண்டி அவரோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணி இவங்களை காப்பாத்தி பத்திரமான ஒரு பிளானட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. சோ இது ஒரு புது பிளானட். இந்த பிளானட்ல மனுஷங்க இருக்காங்களா இல்ல மிருகங்கள் இருக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம கிளார்க்கும் பெல்லமியும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இந்த இடத்துலயே சீசன் 5 முடியுது. சோ இதுக்கப்புறம் தி 100ல வந்து டைம் டைலேஷன், ஏலியன், காஸ்மிக் டெலிபோர்டேஷன் வித்தியாசமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. இன்னும் 2 சீசன் தான், சீக்கிரமாவே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல், ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.